சிம்மம் 2025 நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அஷ்டம சனி வரப்போகுதுன்னு. பட் நான் உங்களுக்கு சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. சிம்ம ராசி நீங்கள் வந்து கண்டிப்பாக சவாலை ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் அதை நினச்சி அது வரக்கூடாது, அதை தவிர்த்துடணும், அது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக ரெடி ஆகிடுங்க. ஏன்னா சிம்மத்துடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுங்க. உலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஹார்ட் டைம், டஃப் டைம், இந்த டைமில் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுல முடிச்சு காட்டுறவங்க தான் சிம்மம். ஸோ உங்கள் ராசியோட ஸ்ட்ரென்த்தே உங்களுடைய வில் பவர். உங்கள் ஸ்ட்ரென்த் இன்னொன்று ஸ்ட்ரென்த் என்ன கேட்டிங்கன்னா, சனியை சூரியன் ஜெயிக்குமா இல்லை சூரியன் சனியை ஜெயிக்குமா? சில இடத்துல சனி, சில இடத்துல சூரியன். பகலில் வந்து சூரியனுக்கு வந்து ஒளி இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது. இரவில் சூரியன் மறையும், ஆனால் சூரியன் அழியறதில்லை. மறையிறது வேறு, அழியிறது வேறு. அந்த மறையும் காலம் சனி சார்ஜ் எடுக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுங்க. ஸோ இந்த அஷ்டம சனி எப்படி இருக்குன்னா, உங்களை எப்படியாவது அது ட்ரை பண்ணி நசுக்க ட்ரை பண்ணும். உங்களுடைய வேலையில், உங்களுடைய பதவியில், உங்கள் அதிகாரத்தில், உங்கள் வேலையை செய்கிற சூழ்நிலையில், உங்கள் உறவில், உங்கள் உறவுக்குள்ள புரிதல்களில், படிக்கிற விஷயத்தில், ஹெல்த்தில், வெல்த்தில், பேரண்ட்ஸ் கிட்ட, ரிலேஷன்ஷிப் கிட்ட, நண்பர்கள்கிட்ட, கொடுக்கல் வாங்கல், பணம், அது இது உங்களை எப்படியாவது நசுக்க பார்க்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரை கிட்ட அப்படியே கொண்டு வரும், ஒரு ப்ரெஷரை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் இந்த சமயத்தில் தான் உங்களுடைய இன்னர் எனர்ஜியை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா 2025 a சேலஞ்சிங் இயர், சவால்கள் நிறைந்த நேரம், சவால்கள் நிறைந்த காலம். ஸோ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வில் பவர், உங்களுக்கு டிவைன் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான டிவைன் எனர்ஜி ஒன்று இருக்குது. இந்த பாசிட்டிவான டிவைன் எனர்ஜியை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யாரெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த பக்தியில், கடவுளுடைய பிரார்த்தனையில், ப்ரேயர்ஸில் தே ஆர் வெரி சின்சியர். அவங்களோட ஃபெய்த் வந்து எப்படி இருக்குன்னா, டெஃபினட்டாக நடக்கும், நோ அதர் வே, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ரேயர்ஸ் வைப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்பது எப்படி வந்து நம்ம அம்மாவையும் அப்பாவையும் எப்படி நம்புகிறோம், ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ், அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டோம். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க நமக்கு நன்மை மட்டுமே செய்வாங்கன்ற முழு நம்பிக்கை. அந்த மாதிரி சில பேர் அதையும் தாண்டி ஒரு படி மேலே அந்த கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹாரா வந்து அப்படியே கிரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் ஹாரா வந்து நம்மளோட உடல், நம்மளோட மனம், நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகும். ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளை சுற்றியே ஒரு வைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ். அந்த வைப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஃப்பான சேலஞ்சிங் டைம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. நத்திங் வில் கோ ராங். அப்படியே சோதிக்கும், அப்படியே கிட்ட வரும், அப்படியே ட்ரை பண்ணும். உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய அந்த மென்டாலிட்டி, அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே கிட்ட வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி போயிடும். இந்த புரிதல் இருந்தால் போதும். அப்போ உடனே நிறைய பேர் கேட்பீங்க, 2025 நான் வந்து எடுக்கிற முயற்சி, பிஸ்னஸ்ஸு, ஜாப், கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், வீடு வாங்குகிற விஷயம், அது இது இதெல்லாம் என்ன கேட்டால் கொஞ்சம் தள்ளி போடலாம். எதெல்லாம் தள்ளி போட முடிகிற வாய்ப்பு இருக்கோ தள்ளி போடலாம். 2025 வேண்டாம், எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது.